காதல்னா என்னன்னு சீனை ஓபன் பண்ணா வணக்கம் வணக்கம். ஓகே, அப்போ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆடியோ சும்மா இருக்கிறத பற்றி பேசுவோம் அப்படின்றது தான் ஐடியாவாக இருக்குது. ஏன் சும்மா இருக்கிறத பற்றி பேசணும் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட, அதாவது வந்து நீங்கள் வந்து விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலோ எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு வந்து கொஞ்சம் நேரம் சும்மா இருப்போம் இல்லையா? அப்போ அந்த சும்மா, அதாவது ஃபோன் சார்ஜ் ஆகிற டைமில் சரி நம்ம சும்மா இருப்போம். அப்போ அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு நாளில் வந்து சும்மா இருக்குது அப்படின்றது வந்து அவங்க வந்து நிராகரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அதாவது வந்து சும்மா வந்து எல்லாருக்குமே ஒரு டைம் ஒன்று இருக்கும், சும்மா இருக்கிறதுக்கான ஒரு டைம் ஒன்று இருக்கும். அப்போ ஏன் சும்மா இருக்கிறது வந்து முக்கியம் அப்படின்றதும், அதுக்கப்புறம் வந்து எப்படியெல்லாம் சும்மா இருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஆடியோ வந்து இருக்க போகுது. அப்போ ஏன் எனக்கு வந்து இந்த ஐடியா வந்துச்சு, ஏன் சும்மா இருக்கிறத பற்றி பேசணும் அப்படின்னா, இப்போ அந்த அன்னியன் படத்தில் வந்து ஒருத்தரை வந்து போட்டு அடிச்சிடுவாங்க இல்லையா? சும்மா இருக்கிறதுனால வந்து அந்த பாம்பெல்லாம் போட்டு அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஆசாரம் எல்லாம் பேரை சொல்லி அவனுக்கு தண்டனைலாம் கொடுப்பாங்க தானே. அப்போ சும்மா இருக்கிறதே வந்து ஒரு குற்றமாக தானே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், சும்மா இருக்குதுன்றது வந்து, இப்போ நான் சும்மா இருக்குது அப்படின்றத வந்து எதை மீன் பண்ணுறேன்னா, நாள் ஃபுல்லாக வந்து வேலைக்கே போகாமல் ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம், டிவி பார்க்குறோம், மேட்ச் பார்க்குறோம், அது பார்க்குறோம், அதுக்கப்புறம் தூங்குறோம், எழும்புறோம். இந்த சும்மா இருக்குது இல்லை, இது வந்து வெட்டியாக, ஆமாம் இதுவும் சும்மா இருக்கிறது தான். ஆனால் நான் இதை வந்து சும்மா இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றேன்னா, நம்ம எல்லாருமே வந்து இந்த ஃபோன் இல்லாமல், அதாவது வந்து இப்போ அந்த நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இந்த ஃபோன் சார்ஜ் ஆகும்போது ஒரு 10 நிமிஷம் நம்ம சும்மா இருக்கணும்னு வைங்களேன். அதாவது வந்து இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கிறது வந்து சும்மா இருக்கிறதுக்குள்ளே வந்து நம்ம வந்து போட்டுற வேணாம். ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இருக்குன்னு வைப்போம். அதாவது வந்து நம்ம தூக்கம் வர்றதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த நேரம் வந்து நம்ம வந்து சும்மா தான் இருக்கோம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி வந்து, இப்போ நீங்கள் வந்து ஒரு பஸ் ஒன்று போடுறீங்க, இல்லைனா வந்து ஒரு பிக்மி ஒன்று போடுறீங்க அப்படின்னா வந்து, இப்போ பிக்மி வர காட்டி ஒரு சின்ன டைம் ஒன்று இருக்குது தானே. அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து சும்மா தான் இருக்கீங்க. பஸ்ஸில் போகும்போது நம்ம வந்து ஒரு சீட்டில் உட்காந்துட்டோம் அப்படின்னா இப்போ ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் திரும்ப ஃபோனை வந்து பாக்கெட்டில் போட்டு சும்மா அப்படியே சைடெலாம் பார்த்துக்கிட்டு இருப்போம் தானே. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து சும்மா இருக்கும். இந்த மாதிரி வந்து சும்மா இருக்குது அப்படின்றது வந்து நம்ம வந்து முழிச்சு தான் இருக்கோம். அதாவது வந்து நம்மளோட பிரெயின்லாம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் நமக்கு வந்து சும்மா இருக்கும். அதாவது வந்து நம்ம அந்த டைமில் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கும் தானே. ஸோ அந்த நிலையை தான் வந்து நான் வந்து சும்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஏன் சும்மா இருக்குது, அது ஏன் சும்மா இருக்குது இல்லை, எதுக்காக வந்து நம்ம வந்து சும்மா இருக்கணும், அப்போ வந்து ஏன் வந்து சும்மா இருக்கிறது வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்களுக்கு வந்து சும்மா இருக்கிறது வந்து முக்கியமாக இருக்குது. அப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, இப்போ எல்லோரும் சொல்லலாம், இல்லை எங்களுக்கு வந்து சும்மா இருக்கிறவங்க டைமே இல்லை, நாங்கள்லாம் வந்து ஃபுல்லாக வந்து பிஸியாக தான் இருக்கோம், எங்களுக்கு வந்து ஒரு சின்ன டைம் கூட வந்து கிடைக்கதே இல்லை சும்மா இருக்கிறதுக்கெல்லாம், நீ வந்து சும்மா இருக்கிறத பற்றி காய்ச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியாக்கெல்லாம் சொல்லலாம். ஆனால் இப்போ உண்மையாக நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு நாளில் வந்து நம்ம எவ்வளோ நேரம் சும்மா இருந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குற அந்த ஸ்க்ரீன் டைம்லாம் பார்க்கலாம் தானே. அப்படி பார்த்தாலே வந்து ஒரு 4-5 ஹவர் வந்து நம்ம வந்து ஃபோனை நோண்டிகிட்டே வந்து இருந்திருப்போம். அதில் ஒரு 10 நிமிஷம் வந்து ஒதுக்கி வைங்க அப்படின்றத தான் நான் சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? அப்போ இப்போ பிஸியான வாழ்க்கை, எல்லாருமே வந்து பிஸியான ஒரு வாழ்க்கையில் தான் இருக்கும், எல்லாமே வந்து ஓகே தான். ஆனாலும் நம்ம அந்த கொஞ்சம் சும்மா இருக்க டைமை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வந்து இந்த ஆடியோ வந்து இருக்க போகுது. ஓகே, அதாவது நீங்கள் சும்மா இருக்க டைமில் சும்மா இருந்தாலே போதும் அப்படின்றத தான் நான் சொல்ல வர்றேன். அப்படின்னா எந்த வேலையும் செய்யாமல் கொஞ்சம் நேரம், அதாவது இப்போ இந்த மெடிடேட்டிவ் எல்லாம் பண்ணுவாங்க தானே, காலையிலே வந்து இந்த தியானம் எல்லாம் பண்ணுவாங்களே. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிருக்கோம் அப்படின்னா வந்து, இந்த தியானங்கள் எல்லாம் வந்து அப்படியே ஒரு சமணக்கால் போட்டு உட்காந்து அப்படின்னா எந்த விதமான சிந்தனைகளுமே இல்லாமல் அப்படியே ஒரு ஆழ்ந்த நிலையில், ஒரு புத்தர் நிலையில் இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வந்து சாத்தியமே இல்லை இல்லையா? அது சாத்தியம்தான், ஆனால் அதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் வேணும். அப்போ நம்ம அந்தளவுக்கு வந்து ஞானி இல்லை. அப்போ அதனால நமக்கு அந்த மாதிரி வந்து, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து, ஒரு நாள் வந்து அப்படி உட்காந்தெல்லாம் இருந்து பார்ப்போம். ஓகே, ஒரு மாதிரி நமக்கு வந்து ஒன்றுமே இல்லையே, நமக்கு வந்து தோட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அது செய்கிறது நம்ம வந்து நிப்பாட்டிடுவோம். அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போ நீ வந்து சும்மா இருக்கணும் அப்படின்னும் போது வந்து, அதாவது வந்து சும்மா இருக்குது அப்படின்றது வந்து ஒரு தியான நிலை தான். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டாக வந்து இந்த தியானம் அப்படின்றது என்னது, அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த மெடிடேஷன் பண்ணுறது அப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தப்பான அபிப்பிராயம் என்னவாக இருக்குது அப்படின்னா வந்து, எந்த விதமான சிந்தனையுமே இல்லாமல் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து எம்டியாக இருக்கணும் அப்படின்றது தானே எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படி வந்து கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு தாட்டை வந்து வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து உங்களோட அவேர்னஸ் வந்து, அதாவது இப்போ
நான் சும்மா சொல்கிறேன், ஒரு தூரத்தில் வந்து ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது, இல்லைனா வந்து ஒரு தண்ணி கொட்டுற சத்தம் கேட்குதுன்னு வைப்போம். ஸோ உங்களோட ஃபுல் அவேர்னஸ் வந்து நீங்கள் வந்து அந்த தண்ணி கொட்டுற சத்தத்தில் வந்து அப்படியே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ அந்த தண்ணி கொட்டுற சத்தத்தையே வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டீங்க. அதை தாண்டி நிறைய சத்தங்கள் கேட்கும், உங்களோட மைண்ட் வந்து அப்படியே வந்து வேறொரு பக்கத்துக்கு வந்து டைவெர்ட் ஆகும், எல்லாமே நடக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களோட வில் பவரை யூஸ் பண்ணி திரும்ப அந்த அட்டென்ஷனை வந்து அந்த தண்ணி கொட்டுற சத்தத்துக்கு வந்து நீங்கள் வந்து கொண்டு வரணும். ஸோ அதுதான் வந்து மெடிடேஷன், சரியா? அப்படி நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ நீ கேட்கலாம், இப்போ நீ இதெல்லாம் வந்து பண்ணுறியா அப்படின்னு கேட்டால், நான் வந்து பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ வந்து பண்ணுறது இல்லை. ஆனால் இப்போ எனக்கு தெரியும் இதுதான் வந்து மெடிடேஷனுக்கான அந்த ஐடியா அப்படின்றது. இப்போ நீங்கள் யாராவது வந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த ஐடியா வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான். அப்போ நான் இப்போ என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் காலையிலே வந்து இந்த சமணக்கால் போட்டு உட்காந்து வீட்டில் இருந்து தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னா, வீட்டில் எல்லோரும் வந்து சிரித்து மகனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சி அவங்கள வந்து சாமியார்கிட்ட கொண்டு போயிடுவாங்க. அப்போ அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ கட்டிலில் தூங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைப்போம். இப்போ காலையில் எழுமினோடனே வந்து டக்குன்னு ஃபோன் எடுத்து அப்படியே நோண்டி என்ன நடந்திருக்கு அப்படின்லாம் பார்க்காம கொஞ்ச நேரம் அப்படியே நிதானமாக இருந்துட்டு, ஓகே நம்ம எலும்பியாச்சு எல்லாமே சரி, கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் என்ன சிந்தனைகள் வருது, அதை வந்து என்ன மாதிரியான தாட்ஸ் வேணாலும் வரட்டும், அது வந்து பாசிட்டிவான தாட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து நெகட்டிவானதாக இருக்கலாம், எது வேணாலும் வரட்டும். ஓகே, என்னென்ன மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு வருது அப்படின்றது சரி ஃபஸ்ட்டாக வந்து ஒப்சர்வ் பண்ணி பாருங்கள், இல்லையா? அதை ஒப்சர்வ் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் வந்து இப்போ எதெல்லாம் உங்களுக்கு வந்து தேவையானது, எதெல்லாம் தேவையில்லாததுன்றதை வந்து டிசைட் பண்ண போகிறது வந்து நீங்கள் தான். இப்போ அப்படி நீங்கள் காலையில் யோசிக்கும் போது இப்போ வந்து ஓகே நான் வந்து இன்றைக்கி வந்து பாசிட்டிவான திங்கிங் மட்டும் தான் எனக்கு வந்து இருக்கணும், நான் வந்து நல்ல சிந்தனைகள் மட்டும் தான் வந்து யோசிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து சாத்தியம் ஏது. ஏன்னா இப்போ அந்த குரங்கு கதை ஒன்று இருக்குது தெரியுமா? இப்போ ஒரு நிமிஷத்துக்கு வந்து யாருமே வந்து குரங்கு நினைக்கக்கூடாது, நீங்கள் வேறு எதை பற்றி வேணாலும் நினைக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த குரங்கே தானே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து மைண்ட் எப்படி அப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா வந்து, இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை வந்து நான் வந்து நெகட்டிவான தாட்ஸ்னு வருது அப்படின்னா, ஓகே நான் இது வந்து ஏன் எனக்கு இந்த தாட்ஸ் வருது, நான் இது வந்து நெகட்டிவானது நினைக்காம பாசிட்டிவான தாட்ஸ் மட்டும் தான் நினைக்க போகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த நெகட்டிவானது வந்து வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அப்போ நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன மாதிரியான தாட்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒப்சர்வ் பண்ணுங்கள். ஒப்சர்வ் பண்ணி எது எல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்றத வந்து டிசைட் பண்ண போகிறது வந்து நீங்கள் தான். இன்னொன்று, எப்பயுமே வந்து இந்த தாட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த தாட்ஸ் மூலமாக தான் வந்து நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அப்போ அதனால் இந்த சிந்தனைகள் வந்து ரொம்ப முக்கியம் ஐயா. அதனால் நீங்கள் எதை யோசிக்கிறீங்க அப்படின்றது வந்து முக்கியம். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு தான் யோசிக்கிறதுக்கு டைமே கிடைக்கிறது இல்லை. அப்போ அதனால் நம்ம எதை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்றது வந்து இந்த சோஷியல் மீடியா தான் வந்து டிசைட் பண்ணுது இல்லையா? ஸோ இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா, இந்த படம் வந்து நல்லா இருக்குன்னு நினச்சேன், இந்த படம் வந்து இவ்வளோ போகுது இல்லையே, இவங்க 2 பேருக்கு வந்து அஃபேராக அதான் இதான்னு சொல்லி இப்போ இந்த கொசிப்ஸும் அப்புறம் இந்த சோஷியல் மீடியா நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த டீம் வந்து கப் அடிச்சிருச்சுன்றதாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து அந்த சோஷியல் மீடியா தான் வந்து நம்மளை வந்து நம்ம என்ன மாதிரியான அதாவது நமக்கு என்ன மாதிரியான தாட்ஸ் வரணும் அப்படின்றது வந்து இந்த சோஷியல் மீடியாவை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கோம். இப்போ அதுக்குன்னு நீங்கள் வந்து அப்படியே ஃபோனை வந்து ஓரம் கட்டிட்டு நான் வந்து ஃபோனே இல்லாமல் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்குது தேவையில்ல. அந்த இன்ஸ்டாகிராமை டிலீட் பண்ணிவிட்டு அந்த ஒரு மீம் ஒன்று போடுவாங்களே, ஐ வாண்ட் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்ற மாதிரி அந்த டிலீட் பண்ணணும், அப்படி அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ரிஸ்கியான வேலைகள்லாம் நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதாவது நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் காலையிலையும் ஒரு அந்திக்கும், இல்லைனா அந்திக்கும் கூட தேவையில்லை, காலையில் ஒரு 10 நிமிஷமாக இருக்கலாம், இல்லைன்னா நைட்டுக்கு ஒரு 10 நிமிஷமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து இந்த சோஷியல் மீடியா எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தேவையான கேள்விகளாக இருக்கலாம், உங்களுக்கு தேவையான சந்தேகங்களாக இருக்கலாம். நீங்கள் ஏன் ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து பயந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வைப்போம். ஸோ அதுக்கு வந்து ஏன் நான் பயப்படுறேன் அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து யோசிக்கலாம். இல்லைன்னா இப்போ ஒரு இன்டர்வியூ நீங்கள் போகிறீங்க, ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கீங்கன்னே வைப்போமே. அப்போ ஏன் நான் வந்து ஃபெயில் ஆகிறேன் அப்படின்னு அதுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 10 இன்டர்வியூஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, திரும்ப போகிறீங்க, ரிஜெக்ட் ஆகிறீங்கன்னா அதில் நீங்கள் வந்து இப்போ இன்னொரு ஆளுக்கு வந்து சொல்லுவீங்க என்னென்னா, நான் இத்தனை இன்டர்வியூஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், இத்தனை இன்டர்வியூஸ்க்கு வந்து போகிறேன், ஆனால் நான் செலக்ட் ஆகிறேனே இல்லை அப்படின்ற மாதிரி நீ சொல்லலாம். ஆனாலும் ஏன் எதுக்கு அப்படின்றதுக்கான காரணம் வந்து நமக்கு வந்து தெரியணும் தானே. அப்போ அதுக்கான விடையை நமக்கு தெரியணும் தானே. அப்போ அதுக்கான ஆன்சர்லாம் தெரியணுமா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கேள்வி கேட்கணும். சரியா? கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும். அதனால் ஏன் இது நடக்குது, ஏன் நான் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து பயப்படுறேன், ஏன் எனக்கு இந்த விஷயம் வந்து வரமாட்டேங்குது, ஏன் இந்த விஷயம் எனக்கு வந்து நல்லா வருது, அப்போ நான் இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா ஏன் இது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஒருத்தன் வந்து பிடிக்கலை அப்படின்னா வந்து ஏன் பிடிக்கலை அப்படின்றத பாருங்கள். உங்களுக்குள்ளே நிறைய குறைகள் இருக்கலாம். இப்போ யாராவது வந்து இப்போ நீங்கள் இருந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து எப்படி வந்து மாற்றிக்கிறது அப்படின்றத பற்றி யோசிங்க. இல்லைனா வந்து மாற்றிக்கிறது அப்படின்னா வந்து இப்போ ஏதாவது ஒரு
உங்களுடைய பிஹேவியர் வந்து மற்றவங்களுக்கு வந்து பிடிக்காம இருந்திருக்கலாம். அது வந்து நல்ல பிஹேவியராக இருந்து அவங்களுக்கு பிடிக்காம இருந்தால் அது வேறு கதை, அதை நீங்கள் மாற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கே தெரியும் தானே, நீங்கள் ஒரு மாதிரியான டாக்ஸிக்கான ஒரு ஆளாக இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான இருந்தால் வந்து அது நான் ஏன் அப்படி இருக்கேன் அப்படின்றத வந்து நம்ம வந்து கேள்விகள் கேட்டுக்கிறோம். சரியா? அப்போ அதுக்கான டைமை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சும்மா இருக்க நேரத்தில் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அப்போ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து ஒரு பெரிய ஓடியாக போடுறதுக்கும் எனக்கு மனசில். ஏன்னா இப்போ சும்மா இருக்கிறத பற்றி பேசி அது ஒரு அரை போட்டால் அது விட பிரச்சனையாக போயிடும். அப்போ அதனால் என்ன ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத பற்றி அவங்களுக்கு வந்து தெரிய வரும். அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ நமக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்றதே வேறு யாரோ சொல்லித்தானே தெரிய வருது. அதனால் எது பிடிக்கும் பிடிக்காது, இல்லைன்னா ஏன் இந்த விஷயம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ எப்படின்னா வந்து இப்போ ஃபுட்டு இருக்குது தானே. இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 வேளை ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்லலாம் ஆமாம் சாப்பிட்றது நல்ல விஷயம் தானே, ஏன் நம்ம வந்து நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்ல. ஸோ நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அது வந்து உடம்புக்கு நல்லதில்லை. அந்த மாதிரி இப்போ ரீல்ஸ் பார்க்குறதோ இல்லைனா ஃபோன், இந்த சோஷியல் மீடியா, இது எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள் தான். ஆனால் அது மட்டுமே வாழ்க்கையில் இல்லை. அதனால் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு ரேஸுக்குள்ளே நம்ம எல்லாருமே சிக்கிக்கிட்டு தானே இருக்கோம். அப்போ இதில் வந்து நமக்கு எப்போ வந்து ஒரு நிம்மதியான ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிடைக்குது, நம்ம வந்து எப்போ வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து நீங்களாக இருக்க நேரத்தில் தான் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு வேலை இடத்துக்கு போனீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருவாங்க இல்லையா. அது டாகி ஸ்டைல் மாதிரியான பொசிஷன் இல்லை, ஏதோ ஒரு பேருக்கு கீழே நீங்கள் வந்து வேலை செய்யணும். அப்போ அந்த டெசிக்னேஷனுக்குள்ளே தான் வந்து நீங்கள் இருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த ரோலை வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்களாக இருக்கிறதுக்கான டைம் எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து உங்களோட வீட்டில் இருக்கும், இல்லைன்னா எங்கே வேணாலும் இருக்கும். அதை நீங்கள் வந்து அந்த டைம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து அந்த டைம் வந்து உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு நான் சொல்கிறது வந்து இப்போ ஒரு நாளைக்கு வேலைக்கு போங்க வாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் வந்து ஓரம் கட்டி வச்சுட்டு அப்படியே வந்து நீங்கள் உங்களோடையே வந்து சுற்றிங்க, உங்கள்கிட்டயே வந்து நிறைய கேள்விகள் கேட்டுக்கொள்ளுங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த நான் ஸ்டார்டிங் சொன்ன அந்த தியான நிலை அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு சவுண்டை வந்து கேட்கலாமான்னு பாருங்கள். உங்களோட வில் பவரை நீங்களே சும்மா செக் பண்ணி பாருங்கள். சும்மா ட்ரை பண்ணுறது தானே. அதனால ஆமாம், இப்போ நான் உண்மையாக வந்து அந்த தியானம் எல்லாம் வந்து பண்ணதில்லை. ஆனால் எனக்கு வந்து தெரியும் இது தான் அப்படின்ற மாதிரியாக. அண்ட் யோகா பண்ணுற நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. யோகா பண்ணுற ஆட்கள்லாம் வந்து இப்போ இந்த ஃபோன் அதெல்லாம் வந்து பெருசாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க. அப்போ அதோட வந்து இப்போ நம்ம வந்து யோகா பண்ணலை அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டாலே எங்களை வந்து ஒரு மாதிரி கேவலமாக தான் பார்ப்பாங்க. அப்போ அதனால் அதில் இருக்கக்கூடிய ப்ளஷரோ அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்றதுனால நம்மளுக்கு அவங்கள பார்க்கும்போது வந்து அப்படி தோணுது இல்லையா. ஓகே, இப்போ நான் யோகா பற்றி காய்ச்சன்னு தெரியல. ஓகே, அப்போ இதுதான் ஃபைனலி நான் சொல்ல வர்ற விஷயம் வந்து அதுதான். சும்மா இருந்து சுகம் காணுங்க. சும்மா இருந்து, ஏன்னா இப்போ நிம்மதியான விஷயமே வந்து இந்த சும்மா இருக்குது தான். அப்போ அதனால் வந்து சும்மா இருங்க. அப்போ நீ இப்போ வந்து நாள் ஃபுல்லாகவே வந்து சும்மா தான் இருக்கீங்க, வேலை வெட்டியெல்லாம் இல்லாமல் என்ன மாதிரி சும்மா தான் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நீங்கள் வந்து சும்மா இருக்கலாம் இல்லையா. ரொம்ப நேரம் வந்து ஃபோன் யூஸ் பண்ணி தூங்கி அதெல்லாமே பண்ணுங்கள். ஆனால் இப்போ வந்து சாதாரணமாக நீங்கள் காலையிலேயுமே வேலைக்கு போகிறீங்க வர்றீங்க இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குறைஞ்சது 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ வேலையும் இல்லை வெட்டியாக தான் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதாக போச்சு. நீங்கள் ஏதாவது ஒரு ஜேர்னல் எழுதலாம், இல்லைன்னா ஒரு ஏதோ என்னென்னமோ பண்ணலாமே. ஏன்னா இது தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியாக நான் டிஃபைன் பண்ண விரும்பலை. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும். நீங்கள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா. அதுக்குன்னு இப்போ எப்படின்னா, இப்போ நான் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் வந்து ஏதாவது யோசிக்கிறீங்க, ஓகே கேள்விகள் வருது, இது பண்ணுறீங்க, ஓகே நான் ஃப்யூச்சர் பிளான்ஸ் வந்து எடுக்கிறீங்க, நிறையா டிசிஷன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, எல்லாமே வந்து ஓகே தான். ஆனால் டிசிஷன்ஸ் ஓகே, அப்போ இதெல்லாமே வந்து எடுக்கிறீங்க, இதெல்லாமே வந்து பண்ணிவிட்டு அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறனால வந்து எதுவுமே வந்து மாறிட போகிறது இல்லை இல்லையா. அப்போ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ இப்போ ஆக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரியாக பார்க்கும்போது ஓகே நான் வந்து பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் சும்மா சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு வைப்போம், இல்லைனா வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக போகிறீங்கன்னு வைப்போம், இல்லைனா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், ஏதோ என்னென்னமோ அதெல்லாம் இருக்கும்போது வந்து அப்படியே பயங்கரமாக அப்படியே அடித்து பிச்சுக்கிட்டு பெருசாக செஞ்சு கலக்க போகிறேன் பாரு, அப்படி அந்த அளவுக்கெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை சரியா. அந்தளவுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க அப்படின்னா வந்து அது வந்து நீங்கள் வந்து உங்களைய வந்து ஏமாற்றிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இப்போ நான் சும்மா சொல்கிறேன், இப்போ ஒரு கதை எழுதணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு வைப்போம், இல்லை நான் வந்து ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி வைப்போமே சரியா.
அப்படி இருக்குது அப்படின்னா வந்து இப்போ அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஓகே நான் இப்போ வந்து நீங்கள் நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் வந்து அந்த இப்போ ஒரு லாங்குவேஜ் வந்து நீங்கள் வந்து படிச்சிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி வைப்போம். ஸோ அந்த லாங்குவேஜை பற்றி மட்டுமே தான் வந்து நான் படிக்க போகிறேன், அந்த லாங்குவேஜை பற்றி அந்த லாங்குவேஜை மட்டும் தான் நான் பேசுவேன், அந்த லாங்குவேஜில் இருக்க வீடியோஸ் மட்டும் தான் நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது வந்து எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தெரியல. அந்தளவுக்கு வந்து உங்களால் வந்து ஒப்சஸ்டாக இருக்க முடியுமா இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்தளவுக்கு நம்ம வந்து இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து கல்லோலப்பட்டுக்கிட்டு தானே இருக்கோம். அப்போ அதனால் அப்படி நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னாலும் அதுக்கு நீங்கள் வந்து சின்னதாக ஒரு வீடியோ பார்த்தா போதும், சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக எடுங்க. அதாவது வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த அல்ஃபபெட்ஸ் எழுதி பார்க்குறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸினுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியுது. நான் அதை பற்றி வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன விஷயங்கள், அதாவது வந்து சின்ன ஸ்டெப்பை வந்து யாருமே வந்து வேல்யூ பண்ணுறதே இல்லையா. அதனால இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பெரிய சக்ஸஸாக இருக்கக்கூடிய எல்லா ஆளுமே வந்து, அதாவது வந்து பெரிய பெரிய விஷயங்கள் பண்ண எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ண விஷயங்கள் தானே. எல்லாமே வந்து ஒரு எடிங் போடுறதுல ஸ்டார்ட் ஆன விஷயம்னு வைங்களேன். ஸோ ஒரு கதை எழுதுறதா இருக்கலாம், எல்லாமே வந்து அந்த மாதிரி சின்னதாக எல்லா விஷயங்களையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதனால் இப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறனால எதுவுமே நடந்துட்டு போகிறதில்ல. கண்டிப்பாக ஆக்ஷன் முக்கியம். அந்த ஆக்ஷன்ஸை வந்து பெருசாக எடுக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. சின்னதாக செஞ்சு ஆனால் சின்னதாக செஞ்சுன்னா வந்து ஓகே, சின்னதாக அப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்த அவசியம் இல்லை. சின்னதானா அப்படின்னா எப்படியா வந்து அது வந்து ப்ரோக்ரெசிவாக இருக்கணும், சரியா. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, இப்போ எடிட்டிங் போடுறீங்க அப்படின்னா அடுத்தது என்ன இருக்கணும், அடுத்து ஃபஸ்ட் பேராகிராஃப்னுடைய ஃபஸ்ட் லைன் எழுதணும், அதுக்கப்புறம் மொதல் பேராகிராஃபை முடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து 2வது பேராகிராஃப், அப்படி அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர ஒரு எடிங்கை போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு எடிங்கை போட்டு அதுக்கப்புறம் அப்படி அந்த மாதிரி சின்ன ஸ்டெப் இல்லை, சரியாலே. இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து போடுவேனான்னு தெரியலை, பார்ப்போம்.